ஓகே, இப்போ நம்ம யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். ஒரு பவர் சிஸ்டமை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஒரு பெரிய பவர் சிஸ்டம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சிஸ்டம் தான். ஓகே, தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாகவே ஒரே கிரிட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம வேறு வேறு கிரிட்டு பேர் வச்சுருக்கோம். நம்ம 4 ரீஜனாக பிரிச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த 4 ரீஜனை பற்றி ஒரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ 4 கிரிட்டாக இருக்கும். நமக்கு இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 கிரிட்டாக இருக்கும். அந்த 4 கிரிட்லேயுமே பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ், சேம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி தென் பவர் ஃபேக்டர், இது ரெண்டும் தான் அஃபெக்ட் ஆகும். நம்ம இது எந்த கிரிட்டை நம்ம ஆஃப் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஒரு பெர் யூனிட் சிஸ்டம் எதுக்காக போகணும், அதே மாதிரி பெர் ஃபேஸ் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன இப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது ஒரு பெர் யூனிட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட்டை வேறு ஒரு பேஸ் இருக்கக்கூடிய சிஸ்டமில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட பேஸ் எப்படி மாறும், சேஞ்ச் ஆஃப் பேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணுறது பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்படன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இம்படன்ஸ் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு 3 மெத்தட் இருக்குது. இன்வர்ஷன் ஆஃப் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் கரண்ட் இன்ஜெக்ஷன் மெத்தட். தேர்டு மெத்தட் ZBus பில்டிங் அல்காரிதம். ஓகேவா? ஸோ டோட்டலாக உனக்கு வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 3 மெத்தடில் உங்களோட சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மெத்தட் கிடையாது. பஸ் பில்டிங் அல்காரிதம் மட்டும்தான், இந்த டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. சரியா? சரி, இன்வர்ஷன் ஆஃப் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒய்பஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் ZBus மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம், V = I × Z அப்படின்னு. ஓகே, ஜெட்டை தான் 1/Yன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதிலிருந்து நம்ம ZBusன்னு பார்த்தோம்னா ஒய்பஸ் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். ஓகே, அதான் வந்து இன்வர்ஷன் ஆஃப் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. தென் கரண்ட் இன்ஜெக்ஷன் மெத்தட், வோல்டேஜ் வேல்யூ, கரண்ட் வேல்யூ, இதை பேஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே பார்த்திங்கன்னா பெரிய ப்ரொசீஜர், இது நமக்கு சிலபஸில் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பஸ் பில்டிங் அல்காரிதம். ஓகே, ஸோ இதில் பஸ் பில்டிங் அல்காரிதமில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த பஸ் பில்டிங் அல்காரிதம் இம்ப்ரூவ்டு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்ட். ஓகே, பவர் சிஸ்டமில் எங்கேயுமே பஸ் பில்டிங் அல்காரிதம் உட்காந்து யாருமே கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லை. இந்தியா ஃபுல்லாக 66 பஸ் பார் இருக்குது. 66 பஸ் பாரையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் உட்காந்து நம்ம கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஃபால்ட் அனலைஸ் பண்ண முடியாது, பவர் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் பஸ் பில்டிங் அல்காரிதம் அப்படிங்கிறது. ஈஸியான மெத்தட், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ராமபிள் டெக்னிக், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் பண்ணி ZBus மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பஸ் பாரோட டேட்டாவை மட்டும் நம்ம வாங்கினாலே போதும். ஓகே, என்னென்ன டேட்டா, ரியல் பவர் எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, ரியாக்டிவ் பவர் எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, வோல்டேஜ் என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன, இந்த 4 பேராமீட்டர் தான். ஓகே, ஒவ்வொரு பஸ் பாருக்கும் இந்த 4 பேராமீட்டரையும் வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டமோட ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ R, X இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு இம்படன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அந்த இம்படன்ஸ் வந்து மாறும். எப்படி மாறும் அப்படின்னா லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒய்பஸ் மேட்ரிக்ஸில் லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா லோடை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லோடு ஒவ்வொரு டைம் மாறும்போதும் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய இம்படன்சஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். லைனில் மட்டும் இல்லை, லோடோட இம்படன்ஸ் மாறும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு டைனமிக் ZBus மேட்ரிக்ஸாக இருக்கும். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ZBus மேட்ரிக்ஸாக இருக்குது, அது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்போது ஹவர் டு ஹவர் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதான், அதனால தான் ZBus பில்டிங் அல்காரிதம் போகிறோம், ஒவ்வொரு பஸ்ஸை ஆட் பண்ணி பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மாடிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 மாடிஃபிகேஷன், தென் டைப் 2 மாடிஃபிகேஷன், டைப் 3 மாடிஃபிகேஷன் அண்ட் டைப் 4 மாடிஃபிகேஷன், அப்படி 4 மாடிஃபிகேஷன் இருக்குது. ஓகே,
இப்போது ஃபஸ்ட்டு 2 மாடிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து ஒரு நியூ பஸ் பாரை ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நியூ பஸ் அப்படின்னா ஒரு இருக்கும். ஓகே, அடுத்த 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு பஸ் பார். ஓகே, ஒரு ஓல்டு பஸ் பாருக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ZB அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 மாடிஃபிகேஷனில் ஒரு நியூ பஸ் பாரே ஆட் ஆகும். அடுத்த 2ல் பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் பாரில் நம்ம வந்து ZBயை ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் பஸ் மேட்ரிக்ஸை பொறுத்தளவு ஒரு நெட்வொர்க்கை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அந்த நெட்வொர்க்கை ஒரு ஃபுல் நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டே என்ன பண்ணோம்னா ஒய் பஸ் மேட்ரிக்ஸை வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஆனால் ஜெட் பஸ் மேட்ரிக்ஸில் அப்படி பண்ண முடியாது. 1 by 1 ஆட் பண்ணணும். இப்போ ஜென்ரேட்டர் இருக்குன்னா ஜென்ரேட்டரோட இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் இன்க்ளூட் பண்ணிடணும். இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கான மேட்ரிக்ஸ் என்ன எழுதிக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பார்ட்டன்ஸை ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே, இப்போது அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆட் பண்ணும்போது இப்போ ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் பாரில் கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்த டிரான்ஸ்மிஷன் லைன் பார்த்திங்கன்னா இன்னொரு பஸ் பார் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பஸ் பாரோட நம்பர் 2 ஆகிடும். ஓகே, அப்போ மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் என்ன ஆகிடும்? 2x2 ஆகிடும். ஓகே, அடுத்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரையோ டிரான்ஸ்மிஷன் லைன்லேயே கனெக்ட் ஆகும்போது இன்னொரு பஸ் பார் இருந்துச்சு அப்படின்னா அப்போது இப்போ 3 பஸ் பார் ஆகிடும். அந்த மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் 3x3 ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நியூ பஸ் பார் வரும்போதெல்லாம் டைமென்ஷன் வந்து மாறும். அதுதான் ஃபஸ்ட்டு 2 டைப்பில் வரும் நியூ பஸ். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம சிஸ்டத்தில் ஆட் பண்ணிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பஸ் செகண்ட் பஸ் இந்த 2க்கு நடுவில் ஒரு இம்படன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே இன்பிட்வீன் 2 ஓல்டு பஸ்ஸஸ்னு வந்துடும். ஓகே, அப்படின்னா அது வந்து டைப் 4 மாடிஃபிகேஷன் ஆகிடும். ஓகே, இல்லை ஒரு பஸ் பாருக்கும் ரெஃபரன்ஸுக்கும் நடுவில் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து டைப் 3 மாடிஃபிகேஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 4 மாடிஃபிகேஷன். ஓகே, இந்த 5th மாடிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா பிட்வீன் 2 நியூ பஸ்ஸஸ், 2 நியூ பஸ்ஸுக்கு நடுவில், அதாவது ஒரு பஸ் பாரை வந்து இன்னும் நம்ம மேட்ரிக்ஸ்லேயே கொண்டு வரல. ஓகே, அப்படி கொண்டு வராத 2 பஸ் பாருக்கு நடுவில் ZBயை கனெக்ட் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பஸ் பாராக ஒரு நியூ பஸ் பார் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பஸ் பாராக நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அப்படின்னா 2ஆக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பஸ் பாரை எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும், ரெஃபரன்ஸ் கூடயா அல்லது இன்னொரு பஸ் பார் கூடயா அப்படின்னு பார்க்கணும். ரெஃபரன்ஸ் கூட ஒரு புது பஸ் பார் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது டைப் 1 மாடிஃபிகேஷன். ஒரு பஸ் பார் வந்து இன்னொரு ஓல்டு பஸ் பார் ஆட் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து டைப் 2 மாடிஃபிகேஷன். ஓகே, அப்படி ஒரு பஸ் பார் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு மீதி இருக்கக்கூடிய பஸ் பாரை இப்போ நம்ம ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர் மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 4 மாடிஃபிகேஷன். இந்த 5th வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதனால தான் வந்து வில் பி இக்னோர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, எனி டவுட்ஸ்? இதை வந்து 4 மாடிஃபிகேஷன்ஸ். ஓகே, இதில் ஒவ்வொரு மாடிஃபிகேஷனாக செப்பரேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாடிஃபிகேஷன் 1. மாடிஃபிகேஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க். நம்மளோட நெட்வொர்க் இங்கே கொடுத்துருக்க நெட்வொர்க் நம்ம பார்க்குறோம். இந்த நெட்வொர்க்கில் நம்பரிங் பாருங்கள். பஸ் பார் 1லேருந்து n வரைய நமக்கு டோட்டலாக n பஸ் பார் இருக்குது. ஓகேவா? டோட்டலாக n பஸ் சிஸ்டம். ஸோ n பஸ் பார்ஸ் இருக்குது. அதில் ஐன்னு ஒரு பஸ் பார் எடுத்துருக்கோம், தென் ஜேன்னு ஒரு பஸ் பார் எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் கேன்னு ஒரு பஸ் பார், அதுக்கப்புறம் ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ கேங்கிற பஸ் பாரை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆறுங்கிற பஸ் பார் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, கேங்கிற பஸ் பாரை ஆறுங்கிற பஸ் பார் கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே கே அப்படிங்கிறது பஸ் நம்பர், பஸ் நம்பர். ZB அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணக்கூடிய பிரான்ச்சோட இம்படன்ஸ். ஓகே, அதை வந்து ரெஃபரன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறேன். அதான் வந்து டைப் 1 மாடிஃபிகேஷன். ஆடிங் எ பிரான்ச் இம்படன்ஸ் ஆஃப் ZB ஃப்ரம் நியூ பஸ் K டு ரெஃபரன்ஸ் பஸ் R. ஓகேவா? ஸோ இதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாடிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த பஸ்ஸில் வந்து ஆல்ரெடி 1 to n பஸ் இருக்குது. இப்போது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பஸ் பார் ஆட் ஆகும்போது மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பஸ் பாரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பஸ் பார் கூட வேறு எந்த பஸ் பார் கூடயும் கனெக்ஷன் இருக்காது. அதனால் இந்த டயகனல் எலமெண்ட் தவிர ஆட் பண்ணக்கூடிய ரோ அண்டு காலமில் இந்த டயகனல் எலமெண்ட் தவிர மற்ற எல்லாமே 0வாக தான் இருக்கும். ஓகே, அந்த டயகனல் எலமெண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய ZB வேல்யூவை இங்கே நம்ம கொடுத்துறோம்.
டயகனல் எலமெண்ட்டில். சரியா? அடுத்து டைப் 2 மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் எ பிரான்ச் இம்படன்ஸ் ஆஃப் ZB ஃப்ரம் நியூ பஸ் K டு ஓல்டு பஸ் J. ஓகே, ஸோ ஓல்டு பஸ் வந்து இங்கே J நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். J அண்ட் K அப்படின்னு 2 பஸ் பார் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். J அண்ட் I இப்போ 2 ஓல்டு பஸ் பார் இருக்குது. அதில் Jக்கும் Kக்கும் நடுவில் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, Kங்கிறது நியூ பஸ் பார் அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் எந்த பாயிண்டில் வேணாலும் K அப்படிங்கிறது நியூ பஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, J அப்படிங்கிறது ஓல்டு பஸ். ஓகேவா? J அப்படிங்கிறது ஓல்டு பஸ். ஓகே, இப்போ நம்ம இப்போ Jங்கிற பஸ்ஸை Kங்கிற ஒரு நியூ பஸ்ஸை Jங்கிற ஓல்டு பஸ் கூட கனெக்ட் பண்ணுறது தான் வந்து டைப் 2 மாடிஃபிகேஷன். ஓகே, ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது இப்போ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பஸ் பார் வர்றதுனால அதோட மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போது Jங்கிற ஒரு பஸ் பாரில் தானே கனெக்ட் பண்ணுறோம். அதனால் இதோட மியூச்சுவல் அட்மிட்டன்சஸ் இருக்கும். இதோட மியூச்சுவல் அட்மிட்டன்சஸ் இருக்கும். ஸோ இந்த மியூச்சுவல் அட்மிட்டன்ஸை அப்படியே நம்ம வச்சுக்கணும். ஓகே, Z1J, Z2J to ZNJ. ஸோ இந்த காலமை இங்கே எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த ரோ வந்து Jth ரோ. இப்போ இந்த பஸ் பாரில் பார்த்தீங்கன்னா Jன்னு ஒரு ரோ இருக்கும், Jன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த Jth காலம் J ரோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். தென் டயகனல் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ் பார் Jயோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ZJJ. அது கூட வந்து இப்போ என்ன ஆட் பண்ணுறோமோ அந்த ZBயோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதான் வந்து டைப் 2 மாடிஃபிகேஷன். ஓகே, தென் டைப் 3 மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஓல்டு பஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் பஸ்ஸுக்கு ZB அப்படிங்கிற ஒரு இம்படன்ஸை ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஆடிங் எ பிரான்ச் இம்படன்ஸ் ஆஃப் ZB ஃப்ரம் ஓல்டு பஸ் J டு ரெஃபரன்ஸ் பஸ். இப்படி தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க. ஓகே, ஸோ ZB வேல்யூவை நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரம் ஓல்டு பஸ் டு ரெஃபரன்ஸ் பஸ். இதுதான் வந்து டைப் 3 மாடிஃபிகேஷன். ஓகே, இப்போ பஸ்ஸோட டைமென்ஷன் மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஏன்னா இது வந்து ஓல்டு பஸ் 1 to n பஸ் இருக்குது. அதுக்கு இடையில 2 பஸ் I and J அப்படிங்கிற பஸ் பார் எடுத்துருக்கோம். எல்லாமே ஓல்டு பஸ் தான். இப்போ டைமென்ஷன் வந்து மாறாது. ஸோ டைமென்ஷன் மாறாது அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ஃபார்முலா வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. Z bus new equal to Z bus old minus 1 divided by ZJJ plus ZBB. அதாவது இப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ நம்ம டைப் 2 மாடிஃபிகேஷன் இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இதில் இந்த டயகனல் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ZJJ plus ZB, அந்த வேல்யூவை 1 divided by அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போது இந்த ஓல்டு பஸ் J இருக்குல்ல, இதோட காலம், இந்த காலம் வேல்யூவை அப்படியே செப்பரேட்டாக எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ரோ இருக்குது பார்த்தீங்களா, J ரோ, அந்த J ரோவை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போது காலம் வேல்யூ அண்ட் ரோ வேல்யூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து n cross n கிடைக்கும். ஓகே, இங்கே n காலம் இருக்குது, n ரோ இருக்குது, அதே மாதிரி இங்கே n காலம் இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது n cross n வேல்யூ வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி Z பஸ் ஓல்டு வந்து n cross n இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதான் வந்து Z பஸ் மேட்ரிக்ஸோட டைப் 3 மாடிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் டைப் 4 மாடிஃபிகேஷன். டைப் 4 மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஆடிங் எ பிரான்ச் இம்படன்ஸ் ஆஃப் ZB பிட்வீன் 2 எக்ஸிஸ்டிங் பஸ்ஸஸ் I and J. எக்ஸிஸ்டிங் பஸ்ஸஸ் ஆர் ஓல்டு பஸ்ஸஸ் I and J. I and Jக்கு நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, I அப்படிங்கிறது லீஸ்ட் வேல்யூ, J அப்படிங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. I அப்படிங்கிறது லீஸ்ட் வேல்யூ, J அப்படிங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்கோம், ZB அப்படிங்கிற ஒரு இம்படன்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? ஸோ Z பஸ் மேட்ரிக்ஸ் இப்படி தான் கிடைக்கும். Z பஸ் ஓல்ட், அப்புறம் இது வந்து டயகனல் எலமெண்ட். அதுக்கப்புறம் இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா காலம் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Z1I மைனஸ் Z1J, அதாவது I காலம் மைனஸ் J காலம். I காலமையும் J காலம் வேல்யூவும் செப்பரேட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ரோ பார்த்தீங்கன்னா Z1I மைனஸ் ZJ1 அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து I காலம்
மைனஸ் ஜே காலம் ரெண்டையும் செப்பரேட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரோவாக வரும். தென் டயகனல் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ZB. இப்போ என்ன பிரான்ச் ஆட் பண்ண போகிறோமோ அந்த ZB ப்ளஸ் I அண்ட் J இந்த ரெண்டுக்கு நடுவில் தானே கனெக்ட் பண்ணுறோம். அதனால் ZII I பஸ்ஸோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ், அதுக்கப்புறம் J பஸ்ஸோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ். ஓகே, இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த ZIIயில் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ மியூச்சுவல் இம்பிடன்ஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கிறோம். அதனால தான் -2ZIJ அப்படின்றது. ஓகேவா, புரியுதா? ஸோ அப்படி தான் வந்து நமக்கு இந்த டயகனல் எலமெண்ட் இருக்குது. இப்போது பிட்வீன் 2 எக்ஸிஸ்டிங் பஸ்ஸஸ், 2 ஓல்டு பஸ்ஸஸ் அப்படிங்கிறதுனால மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் மாறாது. ஸோ மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் மாறாங்கிறதுனால ஈக்குவேஷன் இப்படி வரும். ஓகே, Z bus new equal to Z bus old minus 1 divided by ZB plus ZII plus ZJJ minus 2 ZIJ. அதுக்கப்புறம் இது வந்து காலம் மேட்ரிக்ஸில் Z1I minus Z1J up to ZNI minus ZNJ. ஓகே, நெக்ஸ்ட் ரோ மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ZI1 minus ZJ1 to ZIN minus ZJN. ஓகேவா? ஸோ இதான் இப்போ 4 மாடிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் என்ன? ஸோ டைப் 1 மாடிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் ஏ பிரான்ச் இம்பிடன்ஸ் ஆஃப் ZB அப்படிங்கிற ஒரு பிரான்ச் இம்பிடன்ஸை நம்ம சிஸ்டம் கூட ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன். ஓகே, இப்போ ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கலாம். இது பஸ் நம்பர் 1, இது பஸ் நம்பர் 2, இது வந்து பஸ் நம்பர் 3. ஸோ நமக்கு டோட்டலாக 3 பஸ் பார் இருக்குது. நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸாக வரும். ஓகே, இப்போ 1 by 1 இதை வந்து ஆட் பண்ணணும். இது வந்து Z1ன்னு வச்சுக்கிறேன். Z1, இது Z2, இது Z3, இது Z4, இது வந்து Z5, இது வந்து Z6 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, டோட்டலாக 6 எலமெண்ட் இருக்குது. டோட்டலாக 6 எலமெண்ட் இருக்குதுன்னா நமக்கு வந்து டோட்டலாக 6 ஸ்டெப்பு வரும் அப்படின்னு ஞாபகம். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு பிளாங்காக இருக்குது. ஓகே, இப்போ வந்து 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ எதை சூஸ் பண்ணணும்னா இந்த பஸ் 1 சூஸ் பண்ணணும். பஸ் 1. ஓகே, ஸோ பஸ் 1ல் நான் என்ன பண்ண போகிறேன்? பஸ் 1ல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் 1 என்னது? ஆடிங் ஏ பிரான்ச் இம்பிடன்ஸ் ஆஃப் ZB ஃப்ரம் நியூ பஸ் டு ரெஃபரன்ஸ் பஸ். அதான் நியூ பஸ் டு ரெஃபரன்ஸ் பஸ். அதான் வந்து ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன். நியூ டு ரெஃபரன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன். ஓகே, அப்போ ஒரு நியூ பஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுலேருந்து ரெஃபரன்ஸில் எது கனெக்டாக இருக்குது? இந்த Z1 அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஓகேவா? Z1 இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ Z1 ஆட் பண்ணதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். Z1 இதுதான் வந்து Z bus new. Z bus new. இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஏதாவது நியூ பஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. பஸ் நம்பர் 2 இருக்குது. அப்போ பஸ் நம்பர் 2வை ஆட் பண்ணுங்கள். பஸ் நம்பர் 2. பஸ் நம்பர் 2க்கும் 1க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பிடன்ஸ் இருக்குது. இது வந்து டைப் 2 மாடிஃபிகேஷன். ஆடிங் ஏ பிரான்ச் இம்பிடன்ஸ் ஆஃப் Z2 ஃப்ரம் பஸ் நம்பர் 2 to 1. பஸ் நம்பர் 2 to 1. அதுதான் வந்து செகண்ட் மாடிஃபிகேஷன். செகண்ட் மாடிஃபிகேஷன் பேர் என்ன? ஆடிங் ஏ பிரான்ச் இம்பிடன்ஸ் ஆஃப் ZB ஃப்ரம் நியூ பஸ் டு existing bus.
எக்ஸிஸ்டிங் பஸ் ஆர் ஓல்டு பஸ். ஓகே, 1 அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பஸ் தான். ஸோ நியூ டு எக்ஸிஸ்டிங். ஓகே, அடுத்து இன்னொரு புது பஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, அப்போது இன்னொரு பஸ்ஸையும் ஆட் பண்ணிடுங்க. அதான் தேர்டு ஸ்டெப். ஓகே, தேர்ட் ஸ்டெப். இப்போது ஆடிங் a new branch impedance of Z3 from new bus 3 to existing bus 1. இதுதான் வந்து ஸ்டெப் 3. ஓகே, இப்போது நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து Z பஸ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் Z2 ஆட் பண்ணுமா? ஸோ Z2 ஆட் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஓல்டு Z பஸ் ஓல்டு, Z பஸ் நியூ Z bus new equal to Z bus old இந்த இடத்துல வரும். இந்த காலம் எலமெண்ட் அண்டு ரோ எலமெண்ட்டை அப்படியே விட்டுருங்க, ஏன்னா புது பஸ் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து 0 தான் வரும். ஓகே, இந்த வேல்யூ டயகனல் எலமெண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ Z2. ஓகே, இப்படி தான் வரும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து 3 ஆயிடுச்சு. ஓகே, சாரிப்பா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ் நம்பர் 1ல் ஆட் பண்ணுறோம் இல்லையா? பஸ் நம்பர் 1ல் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த வேல்யூ வந்து Z1 இருக்கும். Z1, இந்த வேல்யூமே Z1. இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைப் 2 மாடிஃபிகேஷனில் இந்த மேட்ரிக்ஸில் Z1J 2J 3J வந்து அந்த ரோவுக்கான அந்த பஸ் நம்பருக்கான காலம், பஸ் நம்பருக்கான ரோ எடுத்து எழுதியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஓல்டு பஸ் நம்பர் என்ன? 1. ஸோ ஓல்டு பஸ்ஸோட நம்பர் 1 அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்து எழுதணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு காலம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் Z1 மட்டும்தான் இருக்குது, ஃபஸ்ட்டு ரோவில் Z1 மட்டும்தான் இருக்குது. ஸோ Z1 எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் ZB ப்ளஸ் ZJJ, அதாவது ஓல்டு பஸ்ஸோட வேல்யூ. ஸோ Z1 சேர்த்து வரும், Z2 ப்ளஸ் Z1 அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Z3 வந்து ஒரு நியூ பஸ்லேருந்து எக்ஸிஸ்டிங் பஸ்ஸுக்கு வருது. அப்போ டைப் 2 மாடிஃபிகேஷன் தான் இருக்கும். ஸோ டைப் 2 மாடிஃபிகேஷன் படி ஸ்டெப் 3ல் இந்த Z பஸ் வேல்யூ எப்படி மாறும்? Z பஸ் நியூ ஈக்குவல் டு இந்த ஓல்டு பஸ் மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. Z1 Z1 Z1, இங்கே Z1 ப்ளஸ் Z2. ஓகே, இப்போ மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் மாறுது. ஓகேவா? இப்போ தேர்டு பஸ் ஆட் ஆகிருக்கனால 3x3ன்னு மாறும். சரியா? இப்போ எந்த பஸ் பாரில் ஆட் பண்ணியிருக்கோம்? பஸ் பார் 1ல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பஸ் பார் 1ல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு காலம், அந்த காலம் அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். Z1 Z1. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து இங்கே எழுதிக்கணும். Z1 Z1. ஓகே, இந்த வேல்யூ இருக்குது இல்லையா? இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ZP. இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேல்யூ Z3. ஸோ Z3 ப்ளஸ் 11, அதாவது ஃபஸ்ட்டு பஸ் இந்த செல்ஃப் அட்மிட்டன்ஸை இங்கே ஆட் பண்ணணும், ப்ளஸ் Z1. அவ்வளோதான், இதான் வந்து ஸ்டெப் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு நமக்கு என்னென்ன முடிஞ்சிருக்கு? இந்த 2 மாடிஃபிகேஷன் இருக்குது, முடிஞ்சிருக்கு. அடுத்த 3வது மாடிஃபிகேஷன் என்ன? ஸோ நியூ பஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாமே எக்ஸிஸ்டிங் பஸ்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பஸ் டு ரெஃபரன்ஸ், இது வந்து பிட்வீன் 2 எக்ஸிஸ்டிங் பஸ்ஸஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா செகண்ட் பஸ்ஸில் எதுவும் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த Z5 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஆட் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா பிரான்ச் இம்படன்ஸ் ஆஃப் Z5 ஃப்ரம் பஸ் 2 டு ரெஃபரன்ஸ். ஓகே, அதாவது எக்ஸிஸ்டிங் பஸ் டு ரெஃபரன்ஸ். டைப் 3 மாடிஃபிகேஷன் என்னது? ஆடிங் எ பிரான்ச் இம்படன்ஸ் ஆஃப் ZB ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பஸ் J டு ரெஃபரன்ஸ் பஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, இப்போது ஸ்டெப் 4 வரும். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் மாறாது. ஸோ டைமென்ஷன் மாறாதுங்கிறதுனால ஸ்டெப் 4ல்
இப்போ z bus new equal to z bus old, இதுக்கப்புறம் மைனஸ் 1 டிவைடட் பை, இதுதான் ஃபார்முலா, 1 டிவைடட் பை zjj. jj அப்படிங்கிறது எங்கே ஆட் பண்ணியிருக்கோம்? பஸ் நம்பர் 2ல் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ பஸ் நம்பர் 2ஓட 2 ஜேங்கிற வேல்யூ 2, அப்போ z22ங்கிறது z1 ப்ளஸ் z2, z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் zbங்கிறது என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ, ஸோ z5. ஓகேவா? தென் காலம் மேட்ரிக்ஸ், தென் ரோ மேட்ரிக்ஸ், இந்த ரெண்டையும் எழுதணும். இது எப்படி எழுதுறது அப்படின்னா, செகண்ட் ரோவில் தானே ஆட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ரோ, செகண்ட் பஸ்ஸில் ஆட் பண்ணுறதுனால இந்த செகண்ட் ரோ எடுத்து இந்த ரோ மேட்ரிக்ஸில் எழுதிக்கணும். z1 ப்ளஸ் z2 z1. ஓகே, ஸோ இது வந்து ரோ மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் காலம் எடுத்து அப்படிங்க எழுதிக்கணும். z1 ப்ளஸ் z2 z1, அவ்வளோதான். ஸோ இந்த மேட்ரிக்ஸை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3x3 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்டெப் 4ஓட முடிவில் கிடைக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே, அடுத்தது z5 ஆட் பண்ணியாச்சு, இந்த z2 ஆட் பண்ணியாச்சு, z3 ஆட் பண்ணியாச்சு, z1 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இதே செட்மெண்ட்டில் எக்ஸிஸ்டிங் பஸ் டூ ரெஃபரன்ஸ் அடுத்து எதுவும் இருக்கா? இருக்குது. பஸ் நம்பர் 3லேருந்து z6 ஆட் பண்ணுறோம். ஓகே, ஆடிங் எ பிரான்ச் இம்பெடன்ஸ் ஆஃப் z6 ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பஸ் 3 டு ரெஃபரன்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டெப் 4 ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டெப் 5 வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்தது ஓகே z6 ஆட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது z4. அது எப்படி இருக்குது? எக்ஸிஸ்டிங் பஸ் 2 டு எக்ஸிஸ்டிங் பஸ் 3. ஸோ எக்ஸிஸ்டிங் பஸ் 2லேருந்து 3ல் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னது? ஆடிங் எ பிரான்ச் இம்பெடன்ஸ் ஆஃப் zb ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பஸ் I டு எக்ஸிஸ்டிங் பஸ் j. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுக்கான ஃபார்முலா என்னப்பா? z bus new equal to z bus old minus 1 divided by ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூ zb ப்ளஸ், ஸோ I அண்ட் j ரெண்டு ஓல்டு பஸ் இருக்குது. ஸோ I அப்படிங்கிறது ஓல்டு வேல்யூ, ஜேங்கிறது I அப்படிங்கிறது லோயஸ்ட் வேல்யூ, j அப்படிங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ zii ப்ளஸ் zjj. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா II அண்ட் jj இந்த ரெண்டு வேல்யூமே செல்ஃப் அட்மிட்டன்ஸ் வேல்யூ, செல்ஃப் இம்படன்ஸ் வேல்யூ. இது கூட மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் வேல்யூவும் சேர்ந்துருக்கும். அந்த வேல்யூக்கு பேர் zij. இது ரெண்டுலேயுமே இருக்கும், அதனால் 2 இன்ட்டு zijவை நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் காலம் மேட்ரிக்ஸ் அண்ட் ரோ மேட்ரிக்ஸ், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எழுதணும். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா zi1 மைனஸ் zj1. இது எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ ரெண்டு காலம் இருக்கும், ஃபஸ்ட்டு செகண்டுக்கும் தேர்டுக்கும் தானே. ஸோ செகண்டு காலம், தேர்டு காலம், இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி எழுதணும். z1 மைனஸ் z1 ப்ளஸ் z2 மைனஸ் z1. ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த காலம் ரோ மேட்ரிக்ஸ் இருக்கும். ரோ மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்டு ரோவையும் தேர்ட் ரோவையும் செப்பரேட் பண்ணி எழுதணும். z1 மைனஸ் z1 ப்ளஸ் z2 மைனஸ் z1 மைனஸ் z3 ப்ளஸ் z1. ஸோ இந்த மாதிரி ஸோ செப்பரேட் பண்ணி எழுதணுன்னா நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். சரியா? அவ்வளோதான். இதோட வந்து ஸ்டெப் 6 முடிஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து z பஸ் மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். டோட்டலாக எத்தனை மாடிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கான ஃபார்முலா என்ன, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே போதும். ஓகே, எனி டவுட்? இதுதான் வந்து z பஸ் மேட்ரிக்ஸ் வரைகிறதுக்கான ப்ரொசீஜர். எதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பஸ் சிஸ்டம் இருக்குது. 4 பஸ் சிஸ்டம், பஸ் நம்பர் 1, பஸ் நம்பர் 2, பஸ் நம்பர் 3 அண்ட் பஸ் நம்பர் 4. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பஸ் சிஸ்டம்.
இந்த 4 பஸ் சிஸ்டமில் டோட்டலாக 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் நடுவில், செகண்ட் எலமெண்ட் செகண்ட் பஸ்ஸுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் நடுவில், தேர்ட் எலமெண்ட் பிட்வீன் 2 எக்ஸிஸ்டிங் பஸ்ஸஸ். இது ரெண்டுமே எக்ஸிஸ்டிங் பஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு பஸ்ஸும் செகண்ட் பஸ்ஸும் எக்ஸிஸ்டிங் பஸ் ஆகிடும். தென் ஃபோர்த் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பஸ்ஸுக்கும் தேர்ட் பஸ்ஸுக்கும் நடுவில் இருக்குது. தென் ஃபிஃப்த் எலமெண்ட் தேர்ட் பஸ்ஸுக்கும் ஃபோர்த்து பஸ்ஸுக்கும், சிக்ஸ்த் எலமெண்ட் ஃபோர்த்து பஸ்ஸுக்கும் ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கும், தென் செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ டோட்டலாக நமக்கு 7 ஸ்டெப்பு வரும். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, கிராஃப் வரைஞ்சிட்டு அதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ 0 அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புது பஸ்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆடிங் ஏ பிரான்ச் இம்படன்ஸ் ஆஃப் J0.1 ஃப்ரம் நியூ பஸ் டு ரெஃபரன்ஸ். ஸோ அப்போது ஒரு புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் இப்போ தான் க்ரியேட் ஆகுது. அந்த வேல்யூ J0.1 அப்படிங்கிறத மேட்ரிக்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பஸ்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் நம்பர் 2லேருந்து ரெஃபரன்ஸுக்கு J0.1 ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ 0 ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். காலம் வேல்யூ அண்டு ரோ வேல்யூ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0. இப்போ என்ன ஆட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ J0.10. ஓகே, ஸோ இதான் இந்த ரோ காலம் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணது. ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கும் செகண்ட் பஸ்ஸுக்கும் நடுவில் ஆட் பண்ணுறோம். ஆடிங் ஏ பிரான்ச் இம்படன்ஸ் ஆஃப் J0.2 ஃப்ரம் between 2 எக்ஸிஸ்டிங் பஸ்ஸஸ். ஓகே, ஸோ இப்படி வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து ஓல்டு பஸ்ஸு, நான் கொடுத்துருக்க ஓல்டு பஸ், அது ஓல்டு மேட்ரிக்ஸ், அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோ அண்டு காலம் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் பஸ்ஸுக்கும் ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கும் நடுவில் தானே. ஸோ இந்த ஃபார்முலா படி Z12 மைனஸ் Z11, அதுக்கப்புறம் Z22 மைனஸ் Z21. இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ மைனஸ் செகண்ட் ரோ, ஃபஸ்ட்டு காலம் மைனஸ் செகண்ட் காலம் எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகே, இங்கே ஃபார்முலா வந்து அப்படியே ரிவர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு இங்கே மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ சேமாக தான் வரும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற மைனஸை இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, நம்ம ஃபார்முலா படி Z bus old minus 1 divided by ZJJ plus ZII plus ZB minus 2ZJIJ பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலா படி நமக்கு J0.4ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ். சரி, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். இதுதான் ஸ்டெப் 3. ஓகே, ஸ்டெப் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 4ல் பஸ் நம்பர் 3 வந்து ஆட் ஆகுது. ஓகே, ஸோ பஸ் நம்பர் 3 ஆட் ஆகும்போது மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் 3x3 மாறிடும். ஓகே, ஸோ ஆடிங் ஏ பிரான்ச் இம்படன்ஸ் ஆஃப் J0.3 ஃப்ரம் நியூ பஸ் 3 டு எக்ஸிஸ்டிங் பஸ் 2. இது வந்து டைப் 3 மாடிஃபிகேஷன், இப்போ டைப் 2 மாடிஃபிகேஷன். நியூ பஸ் இல்லையா, டைப் 2 மாடிஃபிகேஷன். ஸோ டைப் 2 மாடிஃபிகேஷன் படி இது வந்து Z bus old, தென் Z bus old போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பர் 2ல் ஆட் ஆகுது. ஸோ அந்த செகண்ட் காலம் எடுத்து அப்படியே கீழே எழுதியிருக்காங்க. செகண்ட் ரோ எடுத்து அப்படியே கீழே எழுதியிருக்காங்க. செகண்ட் காலம் எடுத்து அப்படியே இங்கே எழுதியிருக்காங்க. இந்த வேல்யூ வந்து எப்படி அப்படின்னா இங்கே 2 வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 2 வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ J0.3. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த 3 வேல்யூ கிடச்சிடும். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ஸ்டெப்பில் ஃபிஃப்த் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பஸ்ஸுக்கும் ஒரு எக்ஸிஸ்டிங் பஸ்ஸுக்கும் நடுவில். எக்ஸிஸ்டிங் பஸ் நம்பர் அப்படிங்கிறது 3. ஓகே, இப்போ வந்து பஸ் வந்து 4th பஸ் ஆட் பண்ணுறோம். அதனால் மேட்ரிக்ஸ் 4x4 மாறிடும். ஓகே, அங்கே இம்படன்ஸோட வேல்யூ வந்து J0.15. ஓகே, ஸோ ஒரு நியூ பஸ் ஆட் ஆகுறதுனால பஸ் நம்பர் 3ல் ஆட் ஆகுது. ஸோ இந்த ரோ எடுத்து அப்படியே கீழே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலம் எடுத்து அப்படியே இந்த சைடு எழுதியிருக்காங்க. சரியா, இப்போது இந்த 3 வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, J0.375, அந்த வேல்யூ கூட J1.5 ஆட் பண்ணுறாங்க.
J0.15 ஆட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 4 4ல் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 6 வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் பஸ் 4லேருந்து எக்ஸிஸ்டிங் பஸ் 1க்கு கனெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டிங் பஸ் 4லேருந்து 1க்கு. ஸோ அது வந்து between 2 எக்ஸிஸ்டிங் பஸ்ஸஸ். இது வந்து மாடிஃபிகேஷன் நம்பர் 4. மாடிஃபிகேஷன் நம்பர் 4ல் நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலா கிடைக்கும். 4 to 1 அப்படிங்கிறதுனால 4th காலம் மைனஸ் ஃபஸ்ட்டு காலம், தென் 4th ரோ மைனஸ் ஃபஸ்ட்டு ரோ. ஓகே, ஸோ அதான் பண்ணியிருக்காங்க. செப்பரேட் பண்ணி எழுதிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த காலம் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதி அதுக்கப்புறம் இந்த வேல்யூ என்ன? இந்த வேல்யூ என்னப்பா? 1/ZB. ZB வேல்யூ வந்து J0.25 ப்ளஸ் Z44 வேல்யூ J0.525, then J11 value J0.075 minus Z14 or 41. So 14 value J0.025 or J0.025. ரெண்டில் எது எந்த வேல்யூன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம சொன்னது எல்லாமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் J0.8 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் 1/by அப்படின்னு வரும். தென் அங்கே இருக்கக்கூடிய இந்த காலம், இந்த ரோ ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 4x4 கிடைக்கும். ஓகே, அது கூட எல்லா வேல்யூலையும் J0.8 டிவைட் பண்ணிட்டா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய ஓல்டு மேட்ரிக்ஸ் கூட இந்த மேட்ரிக்ஸை செப்பரேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ZBus மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 6. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 7. ஸ்டெப் 7 பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் எ பிரான்ச் இம்பெடன்ஸ் ஆஃப் J0.4 ஃப்ரம் பஸ் நம்பர் 4 டு பஸ் நம்பர் 2. ஓகே, 4 to 2. இப்போ நம்ம ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்பு தான். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ZBus வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 4 பஸ் சிஸ்டம் 7 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ 4 பஸ் சிஸ்டம்ங்கிறதுனால நமக்கு 4x4 ஃபைனல் மேட்ரிக்ஸாக கிடைக்குது. ஓகேவாப்பா? எனி டவுட்ஸ்?